சார் வணக்கம். பிரமாதம் சார், கொன்னுட்டீங்க. நீங்க பேசியும் ஜெயிக்கிறீங்க, பேசாமையும் ஜெயிக்கிறீங்க. இவ்வளவு தூரம் கேட்டுட்டே இருக்கிறேன், அறிவு கிட்டத்தரமா உட்கார்ந்துருக்கேன். ஏன்டா திமுற? மரியாதையா பேசுறா. என்னடா மரியாதை? நம்ம 3 பேரும் ஒன்னா படிச்சவங்க. உன்னுடைய இலக்கு நீ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆயிட்ட, இவனோட இலக்கு பெரிய கிரிமினல் ஆயிட்டான். என்னுடைய இலக்கு இன்னும் தாராக்காரனா நிக்கிறேன். எங்கடா நீ கோர்ட் டியூட்டி. அது என்னடா அவன் பேசாமே ஜெயிக்கிறான், நீ பேசியே தோத்துற. அது ரிட்டா. இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட்டுக்கு நம்ம சங்கரம் பேர் தான் அடிபடுது. அப்படியே சங்கரா? ராஜா சொல்றது நிஜமா? அப்படித்தான் பேசிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவரான பணிப்பெண்ணாக இட்ட ஏவலை செய்து கொண்டிருந்த இவள் அருகில் இருந்த அம்மி குழவியை எடுத்து தன் எஜமானியின் மண்டையில் அடித்து கொண்டிருக்கிறாள் என்பது சந்தர்ப்ப சாட்சியங்கள் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் கொலை செய்திருப்பாரா என்று அநேகர் அங்கலாய்க்க கூடும். ஆனால் நீதி வேறு, அனுதாபம் வேறு. கொலை குற்றத்திற்கான